ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டிலையே சுலபமாக பஜ்ஜி செய்ய முடியும். டீ கடைகளில் பஜ்ஜி செஞ்சால் மட்டும் பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வருது, நம்ம வீட்டில் செஞ்சால் வரல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சில டிப்ஸ் எல்லாம் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நமக்கும் பஜ்ஜி வந்து நல்லா சூப்பராக புஷ்ஷுன்னு வரும். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு வந்து 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் தனி கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பஜ்ஜி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கடலை மாவில் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கடலை மாவு 200 கிராம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை இது போல் கையில் நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நம்ம தண்ணி சேர்த்து கலக்கினதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மஞ்சள் தூள், இந்த அரிசி மாவு இதெல்லாமே வந்து கடலை மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கலக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூள், அரிசி மாவு இதெல்லாமே வந்து கட்டிகளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முன்னாடி வந்து கலந்து விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அளவு தெரியாது அப்படின்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது போல் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கட்டிகள் இல்லாமல் முதல்ல இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா கலந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பஜ்ஜி வந்து உப்பெல்லாம் வருது பார்த்திங்களா, அதுக்கு வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் வந்து சேர்த்துக்கோங்க. மாவில் எண்ணெய் சேர்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா சூடாக இருக்கணும். மாவில் எண்ணெய் சேர்த்தா மாவு வந்து அப்படி பொரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்க மாதிரி பார்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து தேவைப்பட்டால் அதில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். விஸ்கில் வந்து ஒட்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவு நீங்கள் மாவு கலந்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு வாழைக்காய் வந்து மாவில் நனைச்சி காட்டுறேன். பாருங்கள், இது போல் நம்ம வாழைக்காயில் மாவு நனைச்சோம் அப்படின்னா இது ஃபுல்லாக அப்படியே இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இது போல் நீங்கள் எடுத்து விட்டுடுங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது எடுத்து வச்சுருக்க வாழைக்காயில் மாவில் நனைச்சிட்டு நீங்கள் வந்து இது போல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதே போல் வாழைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா ஹீட்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம பஜ்ஜி போட்டதுமே நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். ஸோ இதே போல் மீதி இருக்க வாழைக்காயெல்லாம் எண்ணெயில் வந்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள், இது போல் நல்லா வந்து நமக்கு பூரி போல் புஷ்ஷுன்னு வந்து உப்பி வரும். ஸோ இது மாதிரி தான் வந்து பெரும்பாலும் டீ கடைகளில் வந்து பஜ்ஜி வந்து போடுவாங்க. ஸோ நம்ம மாவு எந்த அளவு கரெக்டாக கலக்கிறோமோ அந்த அளவில் தான் நமக்கு வந்து பஜ்ஜி வந்து நல்லாவே வரும். ஸோ இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து மாறினதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தாலே நமக்கு வந்து பஜ்ஜி வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ வந்து கலர் நல்லாவே மாறி இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். இப்போ வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் வந்து பஜ்ஜியில் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், இப்போ வந்து எண்ணெயிலேருந்து பஜ்ஜியில் வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க மாவுலாம் நீங்கள் வந்து வாழைக்காய் அப்புறம் இதோட மிளகா பஜ்ஜி போடலாம். சேம் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.